மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% உள்ஒதுக்கீடு செல்லும் என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அரசு உதவி பெறும் தனியார் பள்ளி மாணவர்களுக்கும் இந்த இடஒதுக்கீட்டை வழங்கக் கோரி வழக்குகள் தொடரப்பட்டிருந்தன. இந்த வழக்குகளில் உள்ஒதுக்கீடு செல்லும் என்றும் 5 ஆண்டுகளுக்கு பிறகு மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் தலைமை நீதிபதி திரு முனீஸ்வர்நாத் பண்டாரி அமர்வு இன்று தீர்ப்பு வழங்கியது. கர்நாடகாவில் ஹிஜாப் விவகாரத்தில் முடக்கமிட்ட மாணவியை அல்-கொய்தா தீவிரவாத அமைப்பின் தலைவர் பாராட்டியுள்ள விவகாரம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள கர்நாடக அரசு, நாட்டில் அமைதியை சீர்குலைக்கவும் மக்களிடையே பிரிவினையை ஏற்படுத்தவும் தீவிரவாதிகள் ஒவ்வொரு வாய்ப்பையும் பயன்படுத்திக் கொள்வதாக கூறியுள்ளது. ஆனால் அவர்களால் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது என்றும் இவ்விவகாரத்தை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளது. இந்தியா தங்களுக்கு மூத்த சகோதரனாக இருந்து உதவி புரிவதாக பிரதமர் திரு மோடிக்கு இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டனும் அமைச்சருமான அர்ஜுன ரணதுங்கா பாராட்டு தெரிவித்துள்ளார். பொருளாதார நெருக்கடியின் போது உதவி வருவதாக தெரிவித்துள்ள அவர், இலங்கைக்கு பணம் கொடுப்பதை விட நிலைமையை கண்காணித்து உதவி செய்வதற்கு நன்றி தெரிவித்துள்ளார். உலக சுகாதார தினத்தை முன்னிட்டு இன்று டெல்லி செங்கோட்டையில் ஆயுஷ் அமைச்சகம் சார்பில் பிரம்மாண்ட யோகா திருவிழாவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் மக்களவை சபாநாயகர் திரு ஓம் பிர்லா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். மத்திய அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர், டெல்லியில் உள்ள பல்வேறு நாடுகளின் தூதர்கள், விளையாட்டு ஆளுமைகள், யோகாசன குருக்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றுள்ளனர். दो तीन बार घुमाई। अब विपरीत दिशा से भी यह अभ्यास 2 बार कीजिए। विपरीत दिशा से भी 2-3 बार कीजिए। श्वास छोड़ते हुए अपने घुटनों को मोड़ें और बैठने की स्थिति में आ जाए। பிரிட்டன், சீனா போன்ற நாடுகளில் பரவி வரும் XE வகை கொரோனா தொற்று மும்பையில் உள்ள ஒருவருக்கு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக வெளியான தகவலை மத்திய அரசு மறுத்துள்ளது. மும்பையில் பாதிக்கப்பட்டுள்ளவரின் மாதிரியை மரபணு நிபுணர்கள் விரிவாக ஆய்வு செய்ததாகவும் அவை XE வகை மரபணு படத்துடன் ஒத்துப்போகவில்லை என்றும், எனவே இந்தியாவில் XE கொரோனா வகை பரவியதாக வெளியான தகவலில் உண்மை இல்லை என்றும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் விளக்கமளித்துள்ளது. XE வகை கொரோனா குறித்து பதற்றமடைய வேண்டாம் என தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கொரோனா ஒமைக்ரான் வைரஸ் முழுமையாக ஒழிக்கப்பட்டு விட்டது என எண்ணக்கூடாது, இன்னமும் 30% பாதிப்புகள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன என கூறினார். கொரோனா பாதுகாப்பு வழிகாட்டு நெறிமுறைகளை காற்றில் பறக்கவிட வேண்டாம் எனவும் பொதுமக்களுக்கு அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தமிழக குக்கிராமங்களில் பள்ளிகள், மருத்துவமனைகள் மற்றும் சாலை மேம்பாட்டுப் பணிகள் 1346 கோடி ரூபாய் மதிப்பில் மேற்கொள்ளப்படும் என சட்டப்பேரவையில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சர் திரு பெரிய கருப்பன் தெரிவித்துள்ளார். இதேபோல் அத்துறை சார்பில் 28 அறிவிப்புகள் வெளியிடப்பட்டன. பெரம்பலூர், செங்கல்பட்டு, திருநெல்வேலி, நாமக்கல், தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களில் கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக சட்டப்பேரவையில் தெரிவிக்கப்பட்டது. சென்னை பெசன்ட் நகர் கடற்கரையில் கடலுக்கு அருகில் செல்ல ஏதுவாக 1 கோடி ரூபாய் மதிப்பில் மர நடைபாதை அமைக்கப்படும் என நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் வெளியிடப்பட்ட அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டது. 100 ஆண்டுகள் கடந்து சிதிலமடைந்துள்ள நூலகங்களை அதன் பெருமை மாறாமல் புதுப்பிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என சட்டப்பேரவையில் அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்தார். சென்னை சாலிகிராமம் KK நகரில் உள்ள கிளை நூலகங்களை நவீனப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் கூறினார்.
பொதுமக்கள் அரசு அலுவலகங்களை தேடி வராத அளவுக்கு திட்டங்கள் தீட்டப்பட்டு வருவதாக நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்தார். சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது பதிலளித்த அமைச்சர், கட்டிடங்கள் கட்டுவது தொடர்பாக ஏற்கனவே உள்ள திட்டங்களை செயல்படுத்துவோம் என்று குறிப்பிட்டார். திருக்கடுக்குன்றம், திருநீர்மலை, திருச்சி மலைக்கோட்டை ஆகிய திருத்தலங்களில் ரோப்கார் வசதி அமைக்கப்படும் என சட்டப்பேரவையில் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்தார். திருத்தணி முருகன் கோயிலில் மாற்றுப்பாதை ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் 310 கோடியே 92 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள புதிய மேம்பாலங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, விழுப்புரம், கோவை, மதுரை, திருநெல்வேலி உள்ளிட்ட பகுதிகளில் கட்டப்பட்டுள்ள பாலங்கள் திறந்து வைக்கப்பட்டன. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் ஒரு நாள் முன்னதாக இன்றே நிறைவு பெற்றது. இரு அவைகளும் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டன. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் அமர்வு கடந்த ஜனவரி 31ஆம் தேதி தொடங்கி பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி வரை நடைபெற்றது. இந்த கூட்டத்தொடரில் டெல்லி மாநகராட்சி திருத்த மசோதா, குற்றவியல் அடையாள விதிமுறை மசோதா உள்ளிட்ட முக்கிய மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டன. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே 17 வயது சிறுமியை கடத்திய வழக்கில் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட இளைஞருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிபதி உத்தரவிட்டார். மகளை கடத்தியதாக பெற்றோர் கொடுத்த புகாரின் பேரில் விஜய் என்ற இளைஞரை போலீசார் போக்சோ சட்டத்தில் கைது செய்தனர். புதுக்கோட்டை மகிழா நீதிமன்ற நீதிபதி சத்யா விஜய்க்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 40,000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தார். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் நகராட்சிக்கு உட்பட்ட 7வது வார்டு டிவி.கே.கே. நகர் பகுதியில் திமுகவைச் சேர்ந்த நகராட்சி தலைவர் ராஜராஜேஸ்வரி சாலைப்பணி எப்போது நடக்கும் என்று கோட்டாங்கியிடம் சென்று குறிகேட்டு உறுதி செய்த சம்பவம் அரங்கேறியது. சாலையை சீரமைக்கும் காலத்தை கோட்டாங்கி சொன்னவுடன் நிம்மதி பெருமூச்சுடன் திரும்பி சென்றார். அரியலூரில் நகைக்காக கொலை செய்த வழக்கில் ஆண், பெண் இருவருக்கு ஆயுள் தண்டனை விதித்து மாவட்ட நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். இவ்வழக்கின் தீர்ப்பை மாவட்ட நீதிபதி மகாலட்சுமி இன்று வழங்கினார். தீர்ப்பில் நகைக்காக கொலை செய்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஜெயந்தி மற்றும் சின்னராசு ஆகியோருக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார். சேலம் கோரிமேடு பகுதியில் உள்ள அரசினர் மகளிர் கலைக்கல்லூரியில் இன்று 21வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. வெயிலின் தாக்கம் தாங்க முடியாமல் மாணவிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வெகுநேரம் வெயிலில் காத்திருந்து பட்டங்களை பெற்றுச் சென்றனர். செங்கல்பட்டு அரசு மருத்துவமனை மாடியில் இருந்து நோயாளி ஒருவர் தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. காவல்துறையினர் அவரிடம் நடத்திய விசாரணையில் அவர் சற்று மனநலம் பாதிக்கப்பட்ட நபராக இருக்கலாம் என தெரியவந்துள்ளது. நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை சிவன் கோவிலில் சித்திரை பிரம்மோற்சவ பெருந்திருவிழா கொடியேற்றம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். விழா ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் திருச்சிற்றம்பல வழிபாட்டு அறக்கட்டளையினர் செய்து வருகின்றனர். மாநிலங்களவையில் வெண்பட்டு குறித்து தவறான தகவல் தெரிவித்த ஜி.கே. வாசனுக்கு தமிழ்நாடு பட்டுக்கூடு உற்பத்தி விவசாயிகள் நலச்சங்கம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. ஆகையால் ஜி.கே. வாசன் பேச்சை மறுபரிசீலனை செய்யுமாறும் இதுகுறித்து உண்மைக்கு புறம்பான தகவல்களை தெரிவித்த ஜி.கே. வாசனுக்கு கடும் கண்டனம் தெரிவிப்பதாகவும் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
சென்னை மாதவரம் கண்ணபிரான் கோவில் தெருவைச் சேர்ந்த சுதாகர் என்பவரது 6 வயது குழந்தையை பாம்பு கடித்ததால் அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். அங்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். ஆனால் சிகிச்சை பலனின்றி குழந்தை உயிரிழந்தது. உலக சுகாதார தினத்தை முன்னிட்டு நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் மருத்துவர்கள், செவிலியர் பயிற்சி பள்ளி மாணவர்கள் பங்கேற்ற பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை திருச்செங்கோடு நகராட்சி தலைவர் நளினி சுரேஷ்பாபு தொடங்கி வைத்தார். பேரணியில் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். கோவை ஆர்எஸ்புரம் பகுதியைச் சேர்ந்த லேகிகா ஆன்லைன் மூலம் சைக்கிள் வாங்கிய நிலையில் அவரது வங்கிக் கணக்கில் இருந்து 93,169 ரூபாய் பணம் எடுக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து தான் ஏமாற்றப்பட்டதாக உணர்ந்த லேகிகா கோவை மாநகர சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடியில் உள்ள பழமை வாய்ந்த சிவன் கோவில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று காலை துவங்கியது. 2 ஆண்டுகளுக்கு பின்பு பக்தர்கள் கலந்து கொண்ட திருவிழா கொடியேற்றம் நடைபெற்றது. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் இம்மாதம் 16ஆம் தேதி நடைபெறவுள்ளது. சென்னை செங்குன்றத்தில் விற்பனைக்காக குடோனில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 1.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 2 டன் பிளாஸ்டிக் பொருட்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்ததுடன் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை பதுக்கி வைத்த குடோன் உரிமையாளருக்கு 10,000 ரூபாய் அபராதம் விதித்தனர். பசும்பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 10 ரூபாய், எருமைப்பால் லிட்டருக்கு 15 ரூபாய் உயர்த்தி வழங்க வேண்டும் என தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் நலச்சங்கத்தின் பொதுச் செயலாளர் ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்து பேசிய அவர் இதனை கூறினார். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட காட்டுக்குளம் கிராமத்தின் அருகில் கஞ்சா மறைத்து வைத்து விற்பனையில் ஈடுபட்ட பாண்டியன் என்பவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். அவரிடம் இருந்து சுமார் 1,300 கிராம் எடையுள்ள கஞ்சா கைப்பற்றப்பட்டது. மேலும் தலைமறைவாக உள்ள அன்பு என்பவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு செல்லும் என உயர்நீதிமன்றம் உறுதி செய்ததன் மூலம் 600 அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவம் படிக்க வாய்ப்பு கிடைக்கும் என சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னை வண்டலூர் அடுத்த ரத்தினமங்கலத்தில் உள்ள தாகூர் மருத்துவக் கல்லூரியில் உலக சுகாதார தினத்தை முன்னிட்டு 2 நாள் கருத்தரங்கை தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தொடங்கி வைத்தார். அன்பு மகள் திட்டம் மூலம் காவல்துறையினரால் அனைத்து பள்ளிகளிலும் வைக்கப்பட்டுள்ள புகார் பெட்டிகளில் தங்களுக்கு ஏற்படும் பிரச்சினைகளை மாணவிகள் அச்சமின்றி தெரிவிக்க வேண்டும் என விருதுநகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மதுரை சரக டிஐஜி பொன்னி தெரிவித்துள்ளார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் மருத்துவர்கள் ஆயிஷா, கனி, ஜீவரேகா மற்றும் குழந்தை நல வாரிய தலைவர் கலாராணி ஆகியோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பகுதியில் 2 வேறு இடங்களில் தங்க நகைகள், வெள்ளிப் பொருட்கள், ரொக்கப்பணம் திருடப்பட்ட சம்பவத்தால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். விருத்தாச்சலம் பகுதியில் அடுத்தடுத்து திருட்டு சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெறுவதால் மக்கள் அச்சத்தில் உள்ளனர். தஞ்சை பெரிய கோவில் சித்திரை திருவிழா தேரோட்டம் வருகின்ற 13ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் தேரினை சுத்தம் செய்தும் பெயிண்டிங் செய்தும் சக்கரங்களுக்கு கிரீஸ் வைத்து பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இத்தேரோட்டத்திற்கு திரளான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது.
பல ஆண்டுகளாக சம்பளம் போடாததால் செலவுக்கு பணம் இன்றி தவித்த பாசிக் ஊழியர் ஸ்கூட்டர் திருட்டில் ஈடுபட்டு போலீசாரிடம் சிக்கினார். சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டார். புதுச்சேரியைச் சேர்ந்த ஸ்டாலின் என்பவர் பாசிக் நிறுவனத்தில் சம்பளம் கொடுக்காததால் பண கஷ்டம் ஏற்பட்டு ஸ்கூட்டரை திருடிச் சென்றது தெரியவந்தது. ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் ஆலயத்தில் கோடை திருநாள் நிகழ்ச்சிகள் தொடங்கின. மகிழம்பு சூடிய நம்பெருமாள் மூலஸ்தானத்தில் இருந்து தங்க பல்லக்கில் புறப்பட்டு ஆரிகப்பட்டாள் வாசல் வழியாக கோடை 4 கால் மண்டபத்தினை வந்தடைந்தார். அங்கு நம்பெருமாளுக்கு பூ போர்வை சாத்தப்பட்டது. நறுமண திரவியங்களுடன் எழுந்தருளிய நம்பெருமாளை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வழிபட்டு சென்றனர். இந்நிகழ்ச்சி 5 நாட்கள் நடைபெறுகிறது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் மது போதையில் இருவருக்கிடையே ஏற்பட்ட தகராறில் இளைஞர் ஒருவர் கத்தியால் குத்தி கொலை செய்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொலை செய்த நபரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பட்டப்பகலில் மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள பகுதியில் இளைஞர் ஒருவர் கத்தியால் குத்தி கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை சிக்கந்தர் சாவடி கோயில் விழாவில் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் விதமாக இஸ்லாமிய கொடியை பக்தர்கள் ஊர்வலமாக எடுத்துச் சென்று ஏற்றினர். அங்குள்ள ஸ்ரீ மந்தையம்மன் கோவிலில் சக்தி கரகம் எடுக்கும் விழா 20 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறுவது வழக்கம். இவ்விழா மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக நடத்தப்படுகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு கொடியேற்றம் சிறப்பாக நடைபெற்றது. சக்தி கரகம் எடுப்பது, முளைப்பாரி எடுப்பது என 5 நாட்கள் விழா நடைபெறும். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே நல்லாங்குடி வேம்புடைய ஐயனார் கோவில் பங்குனி திருவிழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. இதில் 17 ஜோடி பெரிய மாடுகள், 19 ஜோடி கரிச்சான் மாடுகள், 13 ஜோடி நடு மாடுகள், 18 ஜோடி பூஞ்சிட்டு மாடுகள் என 66 ஜோடி மாடுகள் பங்கேற்றன. ஏராளமானோர் ஆரவாரத்துடன் கண்டு ரசித்தனர். வெற்றி பெற்ற மாட்டின் உரிமையாளர்களுக்கு ரொக்க பரிசு தொகை வழங்கப்பட்டது.